பாடல் வரிகளை கொடுத்தா கூட கொஷின் கேட்பாங்கப்பா. இந்த பாடல் வரி கவனிங்க. தமக்கென முயலான் ஒன்றான், பிறர்க்கென முயலுனர் உண்மையானோ. இது எதில் வருது? புறநானூற்று பாடல்கள். சரியா? தமக்கென முயலான் ஒன்றான், பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. அடுத்து, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். யார் சொன்னது? வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், வள்ளலார். நெக்ஸ்ட், வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. இது யார் சொன்னது? அன்னை தெரசா. நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை. யார் சொன்னது? அன்னை தெரசா. பாடல் வரிகள் கொடுத்து கேட்கலாம், கூற்று கொடுத்து கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் இந்த பொறுத்து கூட கேட்கலாம். வள்ளலார் சொன்னோன்னே என்ன ஞாபகம்? பசிப்பினி போக்கியவர். இவர் வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படின்ற தர்மசாலையை தொடங்கி அது மூலமாக பசித்து வர்றவங்களுக்கு சாப்பாடு, உணவு. நெக்ஸ்ட், கைலாஸ் சத்யார்த்தி. இவர் குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். இவர் ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. அது என்னென்னா குழந்தைகள் பாதுகாப்பு இயக்கம். அமைதிக்கான நோபல் பரிசும் வாங்கியிருக்கார். நெக்ஸ்ட், அன்னை தெரசா. அன்னை தெரசானா நமக்கு தெரியும், நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர். அமைதிக்கான நோபல் பரிசும் வாங்கியிருக்கார்.